மஞ்சு விரட்டு போட்டியில காலை முட்டியதுல சிலர் உயிரிழந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்க கேட்போம். ஜெகநாத், வணக்கம். என்ன நடந்துச்சு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் ஜெகநாத். வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே இந்த அரளிப்பாறையில குன்றின் மீது குன்றக்குடி ஆதீன மடத்துக்கு உட்பட்ட பாலதண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மகா திருவிழா நடைபெறும். குறிப்பாக திருவிழாவில் 10ஆம் நாளான இன்று ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெறும். இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கு இன்று இந்த மஞ்சு விரட்டு திடலுக்காக இந்த நாடார்கள் ஊர்வலமாக கொண்டு வந்த கோவில் காளைகளுக்கு மரியாதை செய்யப்பட்டு இன்று வழக்கம் போல் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்றது. சுமார் 250 காளைகள் இந்த வாடிவாசலில் அவுத்துள்ளப்பட்டது. மேலும் 100க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் இந்த போட்டியில் பங்கேற்றார்கள். விறுவிறுப்பாக ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மேலும் மலை குன்றத்தின் மீது அமர்ந்து பார்த்து மஞ்சு விரட்டை ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டுகளித்தார்கள். குறிப்பாக பாத்தீங்கன்னா தொழுவில் இருந்து மாடுகள் அவிழ்த்து விடுவதற்காக முன்னதாக ஆங்காங்கே இந்த வயல்வெளியில் 1000க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்திடப்பட்டது. இதில் காளைகள் முட்டியதில் சிங்கமுனாரி அருகே இந்த நாடார்மங்கலம் பகுதியைச் சேர்ந்த ராமநாதன் என்பவர், அவர் வயது 23 மற்றும் சுந்தரராஜ் அவருக்கு வயது 48. மேலும் வடமாநிலத்தைச் சேர்ந்த வாலிபர், அவருக்கு வயது 20 என்று தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக 3 பேருமே இன்று உயிரிழந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு 3 பேரும் சிங்கமுனாரி அரசு மருத்துவமனையில் தற்போது பிரேத பரிசோதனைக்காக அவரது உடலானது வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து தற்போது சதுரவேரமங்கலத்தில் போலீசார் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.